பொண்ணு ஜாதகம் பையன் ஜாதகம் ரெண்டுமே நன்னா பொருந்துருது. அதனால் வர ஆவணி மாதம் முதல் வாரம் ஒரு திங்களோ இல்லை புதனோ 2 நாளுமே நன்னாத்தான் இருக்கு. அதே கிழமைல முகூர்த்தமும் வச்சுக்கலாமே. நிஜம்தான் பாபா. பெண்ணுரிமைக்காக குரல் கொடுத்த பெரியோர்கள் திருவிகா, பெரியார் ஈவேரா, பேரறிஞர் அண்ணா மற்றும் சான்றோர்கள் பெண்ணடிமை தீரு மட்டும் இந்த திருநாட்டில் மண்ணடிமை தீருவதே முயற்கொம்பேன்னு சொல்லியிருக்காங்க. பெண்களை பத்தி அவங்க சொன்ன பொன்மொழிகளை செயல்ல காட்டுறவன் நான் ஒருத்த மட்டும்தான். எப்படி சொல்ல பார்க்கலாம்? பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு 10 பேருக்கு முன்னாடி வரதட்சணை வாங்காம என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? வரதட்சணை பலகாலமா வைதிக குடும்பங்கள்ல புழங்க ஒரு பழக்கம். இப்ப நான் அந்த பழக்கத்தை மாத்த போறேன். வரதட்சணை தமிழே இல்ல, பெண்களை விற்பது போன்ற ஒரு மௌடிகம். அதனால வரதட்சணைங்கிற வார்த்தையை மாத்தி கல்யாண பரிசுங்கிற வார்த்தையை பெண் வீட்டாருக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன். அந்த கல்யாண பரிசு எவ்வளவு கொடுக்கணும் மாப்பிள்ளைக்கு? ஐ மீன் உங்களுக்கு? முதலிரவு அன்னைக்கு உன்னை நேரம் பார்த்து ரூமுக்குள்ள அனுப்புவாங்களே, அப்ப கொடுத்தா போதும். ஓஹோ, அது எவ்வளவு? சுமார் ஒரு 50 லட்சம். 50 லட்சமா? கோடி கோடியா உங்களுக்கு சொத்து இருக்குன்னு ஊர் பேசுது, உலகம் பேசுது. முதலிரவு அன்னைக்கு ஒரு 50 லட்சம் கொடுத்தா உன் அப்பா என்ன பரதேசி ஆயிடுவார். ஆசீர்வாதம் மாங்கல்யத்தை எடுத்துக்கோ. கெட்டி மேடம், கெட்டி மேடம். ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. என்ன நாகேந்திரா, இது வரைக்கும் நீ பேசின மேடை பேச்சுக்கும் இப்ப நீ நடத்துற இந்த திருமணத்துக்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. சூர்யா, கொள்கை, கோட்பாடு, பெரியார், அண்ணா இதெல்லாம் ஊரை ஏமாத்துறதுக்கு உனக்கு எனக்கு இல்ல. இனிமே நம்மள மறந்தாச்சு. முதலிரவும் அதுமா சரஸ்வதி தான் வந்திருக்காளா? யார் வரணும்னு நினைக்கிறீங்க? நான் லக்ஷ்மியை எதிர்பார்த்தேன். லக்ஷ்மியா? தேர்தல் வாக்குறுதியை விட முக்கியமானது திருமண வாக்குறுதி. என்ன சொல்றீங்க? வரதட்சணையா 50 லட்சத்தோட லட்சுமி வருவான்னு சொல்லிட்டு இப்ப வீணா போன கம்பி இருந்த பழைய வீணை மீட்டு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா 50 லட்சத்தோட லக்ஷ்மி வரணுங்கிறீங்களா? அப்பாடா, இப்பதான் அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுதா? நீங்க ஆள் எப்படின்னு புரிஞ்சுது. பெண்ணுரிமை மண்ணாங்கட்டின்னு வாய் கிழிய கிழிய மேடையில பேசுனீங்க. இப்போ வரதட்சணைக்காக செக்க கிழிக்க சொல்றாங்க. உங்க மொழியில வரதட்சணையை கல்யாண பரிசுன்னு சொன்னீங்கல்ல, இந்தாங்க உங்க கல்யாண பரிசு. பிரபா, எல்லார மாதிரியும் நான் இல்லை. பேச்சுக்கும் செயலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுக்கு நானே ஒரு உதாரண புருஷன். சரி சரி, லைட் ஆஃப் பண்ண. லைட் ஆஃப் பண்றதுக்கு இன்னொரு செக்க கிழிக்கணுமா? அது உன் இஷ்டம் செல்லும்.
நெட்டில் ரிசல்ட் வந்துருச்சுல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ ட்ரைனிங் போகிற இடம் எது? உன் குடும்பத்தை விட்டுட்டு எப்படி பிரிஞ்சிருக்க போகிறோன்னு வருத்தப்படுறல்ல? புரியுது புரியுது. உன் ஆஃபீஸில் உன் சேரு, உன் கம்ப்யூட்டர், ஓட்டுவியே ஓட்ட ஸ்கூட்டி, இதெல்லாம் விட்டுட்டு போறேன்னு ஃபீல் பண்றியா? இதுவும் இல்லையா? ஜூல உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விட்டுட்டு போறேன்னு வருத்தப்படுறல்ல? நான் நாளைக்கு மிஸ் ஆவரிக்கே ஐபிஎஸ் ட்ரைனிங்க்கு போறேன். இதுக்கு தானே இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம். அதை விட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களை விட்டு பிரிஞ்சு போறது. கடல் எவ்வளவு பெருசா இருக்குல்ல? என் காதல் அதை விட பெருசு. அப்படி இல்ல, ஒரு ஐபிஎஸ் ஆபீசர்னா இப்படி இங்க பாரு, லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் சல்யூட். வா, நான் கிளம்புறேன். ட்ரைனிங் முடிச்சிட்டு ஐபிஎஸ் யூனிஃபார்மோட முதல்ல உங்களை தான் வந்து பார்ப்பேன். இப்ப விடை பெறு, போலீஸ்ல விடை பெறு, இப்ப நாம நடை பெறு. வா. நல்ல புத்தகம். ஆங்கிலத்தில் இதை படிக்கிறத விட தமிழ்ல கவிதை நடையில படிச்சீங்கன்னா இந்த நாவல்ல இருக்கிற உணர்வுகளை முழுமையா உணரலாம். அவள் மூதாதையாரின் ஆஸ்தி பாஸ்தி அனைத்தையும் தன் பெயருக்கு வரதட்சணையாக மாற்றச் சொல்லி மணமகளாக வீட்டிற்கு வந்தவளை பிணமகளாக ஆக்கிய பித்தர்கள் எத்தனை பேர். வரதட்சணையா 50 லட்சத்தோட லட்சுமி வருவான்னு சொல்லிட்டு இப்ப வீணா போன கம்பி இருந்த பழைய வீணை மீட்டு சொன்னா என்ன அர்த்தம்? ஹலோ, நான் இந்தியன் பேங்க் மேனேஜர் பேசுகிறேன் மேடம். ஓ சார் சொல்லுங்க. மிஸ்டர் நாகேந்திரன் 50 lakhsக்கு செக் கொண்டு வந்திருக்காரு. அதான் உங்ககிட்ட வெரிஃபை பண்ணலான்னு. சார் அதை ஸ்டாப் பண்ணி வைங்க மேடம். இப்போதைக்கு அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னு சொல்லி நிறுத்தி வச்சிடுங்க. ஓகே மேடம். என்னம்மா பிரபா, வீணை நாதமே சூப்பரா இருக்கே. இந்த நாதத்துக்கு குரு யாரு? அந்த நாதத்துக்கு குரு இந்த நாகேந்திரன். நான் சொல்லுவா எல்லாம் அந்த பிரம்மாவோட வைஃப் சரஸ்வதி தான் சூர்யா. டே நாகேந்திரா, எப்படிடா இருக்க? ஆன் தி வே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? ஒரு ஃப்ராடோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். யாருங்க பார்த்து ஃப்ராடுன்னு சொல்றீங்க? நீ எனக்கு செக் கொடுக்குற மாதிரி கொடுத்து பேங்க்குக்கு ஃபோன் போட்டு செக்கை ஸ்டாப் பண்ண சொல்லி என்ன அவமானப்படுத்தினல்ல, நீதாண்டி ஃப்ராடு. நாங்க ஒன்றும் ஃப்ராட் இல்லை. மயக்கும் மொழி பேசி ஒரு பெண்ணை மணந்து கொண்டு அவள் மூதாதையாரின் ஆஸ்தி பாஸ்தி அனைத்தையும் தன் பெயருக்கே வரதட்சணையாக மாற்ற சொல்லி அவள் குடும்பத்தார் மறுத்த காரணத்தால் மணமகளாக வீட்டுக்கு வந்தவளை பிணமகளாக ஆக்கிய பித்தர்கள் ஆண் வர்க்கத்திலே எத்தனை பேருன்னு கல்லூரி மண்டப விழாவில் வாய்க்கிழிய பேசுனீங்களே, அந்த பித்தர்கள்ல ஒருத்தர் தான் நீங்கன்னு அன்னைக்கே தெரியாம போச்சு. இப்போ தெரிஞ்சுக்கிட்டல, இனி காலம் பூரா என் கூட தாண்டி வாழணும். டேய் நாகேந்திரா, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் எனக்கு முன்னாடியே இவ்வளவு உனக்கு தெரியுமா? டேய், குடிகார மாதிரி பேசுற. குடிகார மாதிரி இல்லடா, குடிகாரனே தான். டேய், நீ பாட்டில் தான்டா பாவலன்னு நினைச்சேன். இப்பதான்டா தெரியுது நீ பாட்டில கூட பெரிய ஆளுன்னு. அருமையான தமிழ் நடையில நல்ல நல்ல கருத்துக்களை அள்ளித்தர வாயால நீ பேசின வார்த்தைகள் ரொம்ப அசிங்கமா இருக்குடா. இதுல வேற குடிகாரன்னு பெருமையா சொல்லிக்கிறியா? குடிகாரன்னா கொள்கையே இல்லாதவன், நிலை இல்லாத நெடுமரம், நேர்மைய வெலை பேசுறவன்டா. சூர்யா, மரியாதையா பேசு. நீ யார் என் விஷயத்துல தலையிட? வெளியே போடா. என்னடி சூர்யா துணைக்கு இருக்காங்கிற தைரியத்துல திமிரா பேசுறியா? ஒரு பெண் தன் உரிமைக்காக போராட யார் துணையும் தேவையில்லை. நான் ஒருத்தியே போதும். போதும் போதும். இது என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் நைட்ல நீ ஆடை இல்லாம இருக்கும்போது எடுத்த அழகான போட்டோஸ். இத காப்பி போட்டு வித்தா 50 லட்சம் இல்ல, இன்னைக்கு மார்க்கெட்ல 500 லட்சம் கூட தேரும். இப்போ என்ன மாதிரி கலாச்சாரம் நாட்டுல வளருது தெரியுமா? இந்த மாதிரி படங்களுக்கு தான் மார்க்கெட். என்னடி லுக்கு? இப்ப சொல்லு, என்ன உங்க அப்பா கிட்ட சொல்லி 1 கோடி ரூபாய் வாங்கி தர முடியுமா, இல்ல இந்த படங்களை இன்டர்நெட்ல விட்டுருவா? சொல்லிடுச்சு.
கிழிச்சு போடுறா. என்கிட்ட நெகட்டிவா இருக்கு. எவ்வளோ பிரிண்ட் வேணா போடுவேன். உனக்கு ஒரு காப்பி வேணுமா? அடச்சே! டேய், நீ இவ்வளவு கேவலமானவனா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. உனக்காக நானும் எங்க அம்மாவும் தான்டா பொண்ணு பார்க்க வந்தோம். நீ இவ்வளவு தப்பானவனா இருப்பேன்னு தெரிஞ்சா எங்க அம்மா எவ்வளவு வருத்தப்படுவாங்க தெரியுமாடா? டேய் பிரபா, உன் வைஃப்டா. அதனால நீ வந்து உள்ள நுழைஞ்சிருவியா? டேய், நீங்க தயவு செஞ்சு போயிடுங்க, போயிடுங்க. இப்ப போங்க, நான் போனதுக்கு அப்புறம் வாங்க. டேய், சீ,